ஹலோ நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்க, நான் போடுற வீடியோ உடனே வரும். வாங்க நண்பர்களே, நம்ம சேட்டருக்குள்ளே போயிடலாம். சேட்டோட ஆரம்பத்தில் ஹீரோவும் அவனும் 2 பேரும் ஸ்குவாட் அட்டாக் போட்டுக்கிறாங்க. சும்மா பவர் வேறு தெரிக்குது. 2 பேரும் அந்த பவரில் பின்னால் தள்ளி போய் நிற்கிறாங்க. ஹீரோவில் அவனோட ஸ்குவாடில் டெக்னிக் யூஸ் பண்ணி சும்மா வேகமாக போய் அவனை தாக்கத்துக்கு போகிறான் ஹீரோ. இந்த பாஸ்டர் ஹீரோ அட்டாக்லேருந்து பின்னால் தள்ளி போய் வீரானா அவனும் அவனோட மூமெண்ட் எடுத்து சும்மா ஏகப்பட்ட ஸ்குவாடை வர வச்சு ஹீரோ வடிக்கிறதுக்கு அனுப்புகிறான். ஹீரோ சுற்றி நிறைய ஸ்குவாட் அட்டாக்காக இருக்குது. ஹீரோவை அந்த ஸ்குவாட் அட்டாக்லாம் தத்துன்னு இருக்கிறான். டேமிட், என் மரபுக்கு முன்னால் இருந்திருந்தால் ஸ்குவாட் ஸ்டேஜ் இருந்திருக்காது. எனக்கு வேற வழி இல்லை. நான் இப்போது விஷயங்கள் மாற்ற விரும்பினான். ஒரே ஒரு வழிதான் இருக்குது சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஸ்குவாட் அட்டாக்கு போடுறான். அந்த அட்டாக்ல இருந்து கீயை தப்பிச்சுட்டு அவனோட ஸ்குவாடு ஏகப்பட்ட ஸ்குவாடை வர வச்சு ஹீரோ அடிக்கிறதுக்கு அனுப்புகிறான். டேய், இந்த கொடுமையான அட்டாக்ல இருந்து உன்னால் தப்பிக்க முடியாதுடா. ஹீரோ அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்குவாடை அனுப்புகிறானா. ஹீரோ நோக்கி ஒரு ஸ்குவாடை வந்து ஹீரோ நெஞ்சு பக்கத்துலேயே ஒரு குத்து. ஹீரோட ஸ்குவாட் எடுத்துக்கின்னு வெறி கொண்டு ஓடி வரான். என்ன இவனும் அப்படியே சும்மா பாஸ்ட்டாக ஓடி வரான். ஹீரோட ஸ்குவாட் எடுத்துக்கின்னு வெறி கொண்டு பாஸ்ட்டாக ஓடி வரான். அவனும் அவனோட ஸ்குவாட் எடுத்துக்கின்னு வெறி கொண்டு பாஸ்ட்டாக ஓடி வரான். ஹீரோ வந்து சோல்றாண்டே ஒரு குத்துறான். அவனை வயிற்று பக்கத்தில் ஹீரோக்கு ஒரு குத்திட்டான். அவனும் பின்னால் போய் நிற்கிறானா. ஹீரோவும் அவனோட வயிற்றில் கை வச்சுன்னு பின்னால் போய் நிற்கிறான். இதை கடைசி வரை உண்மையிலே நீங்கள் முடித்து விட திட்டமிட்டு இருக்கிறீங்களா? நான் மியூட்டட் டிசாசன் தேர்ந்தெடுத்திருப்பார் என்று யார் நினைத்திருப்பார்கள்? ஹீரோ கூட இந்த கார்டும் அந்த 2 பேரும் எனிமையை சாவச்சிட்டாங்க. 2 கார்டும் ஸ்கையில் ஸ்குவாடை வச்சு நின்றுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் முறைச்சி பார்த்து நிற்கிறாங்க. அவனும் டென்ஷன்லேயே போகிறான். டேய் வாங்கடா போகலாம் நம்போ. இது கையை விட்டு போனால் லீடருக்கு எந்த பயனும் இல்லை. நீங்கள் ஒரு புத்திசாலி பையன், அதனால் உங்களுக்கு புரிய என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். எப்படி இருந்தாலும் சிங்கியோ செட் என் மாஸ்டர் ஆதரித்த ஒரு செட். ஹீரோ அட டேமிட், அப்படியே சும்மா ஹீரோ வேறு அதில் சாய போகிறானா. டக்குன்னு அந்த கம்பத்தை பூச்சி நிற்கிறான். கத்தினே ஓடி வரான். மைலாடு ஷா அமைதியாரு, அவங்களுக்கு புரியாமல் திரும்பி வந்துட்டு போகிறாங்க. எஸ் மாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கிறேன். என்னோட வயிற்றில் ஒரு அடி விழுந்துக்குது, அவ்வளோதான். ஸ்குவாடு இன்னும் உள்ளே போயிருந்தா இவ்வளோ நேரம் நான் தாக்கு பிடித்து இருக்க மாட்டேன். ஹீரோ வேற நினைக்கிறான், நான் நேற்றுக்கு செத்துட்டு இருந்திருப்பேன். இன்னும் ஒரு முறை விஷயங்கள் கட்டுப்பாடு மீறி சென்றால் நான் உண்மையிலே இறந்து விட்டு இருப்பேன். எல்லாரும் ஹீரோ வீட்டுக்கு நடந்து போய் நிற்கிறாங்க. இவன் வேற சொல்கிறான், யங் மாஸ்டர் வந்துட்டாரு. ஹீரோ சொல்கிறான், அமைதியாக இருந்து உள்ளே போ. என்ன ஆச்சு? என்னோட மகன் உடம்புல காயம் ஏற்பட்டு இருக்குது. அப்பா அமைதியாக இருங்க. மகனே, உன்னோட உடம்புல காயம் ஏற்பட்டு இருக்குதுடா. நான் எப்படிடா அமைதியாக இருக்க முடியும்? நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா? உன் மகனோட உடம்புல நாங்கள் ஏன் காயப்படுத்த போகிறோம்? நீ ஒரு முட்டாளா? நான் நல்லா தான் இருக்கிறேன்ப்பா. அந்த அடி திருப்பி கொடுத்தேன். ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, நிச்சயமாக நீங்கள் தான் செய்திருப்பீங்க. இதற்கெல்லாம் பிறகு நீங்கள் குறைந்தபட்சம் அதாவதுனா செய்திருக்கணும். ஆனால் அந்த பையன் யாரு? அது ஈகான். யாரு? நிச்சயமாக இல்லை, சிங்கியோ செட்டு சேர்ந்த ஈகானா. மகனே, என்னுடன் விளையாட வருகிறையா? யோகான் ஏன் உன்னை டார்கெட் பண்ணுறான்? மேலும் முக்கியமாக நீங்கள் எப்படி அவனுக்கு காயம் ஏற்படுத்த முடிந்தது? இவன் சொல்கிறான், நீங்கள் சொல்லுவது நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் அசிங்கமான குணம் இன்னும் அப்படித்தான் இருக்கிறது. நீ நானாக இருந்தால் நம்புவாயா? இவன் சொல்கிறான், நிச்சயமாக நான் அதை செய்வேன். அது என் கண்களாக நடந்ததை நான் பார்த்தேன். இதை பற்றி அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது அவ்வளவு ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்க முடியுமா? யங் வாரியர், யங் மாஸ்டருக்கு காயம் ஏற்பட்டு இருக்குது. அதை குணப்படுத்த வேண்டும். அந்த காயம் எப்படி இருக்குது? ஹீரோ சொல்கிறான், அதிர்ஷ்டவசமாக எந்த எலும்பு உடைவிலே சில நாட்களே குணமாயிடும் அப்பா. ஹீரோங்க அப்பா கேட்குறாங்க, சரியாக என்ன நடந்தது? கால்வாய் ஏன் உன்னை தாக்கினான்? முன்பு எனக்கும் விஜயாங்குக்கும் ஒரு வாக்குவாதம் இருந்தது. அதற்கு பிறகு அவனோட கால் உடைத்தேன். சரி, இறுதியில் அவர் வீட்டுக்கு திரும்பி சென்றார். ஹஹஹா, என்ன ஒரு ஃபன்னி ஜோக். அவங்க பையன் தப்பு பண்ணுவான் என்று கூட நினைக்கவில்லை. ஆனால் என் மகனை தொட துணிஞ்சிட்டாங்க. ஹீரோ சொல்கிறான், இது ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம் என்று நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். என் மாஸ்டருக்கு பிரச்சனை கொண்டு வர நான் விரும்பவில்லை. ஹீரோங்கப்பா சொல்கிறாங்க, ஆமாம், உங்கள் மாஸ்டரை கருத்தில் கொண்டு வந்தால் அதுதான் சரியாக தீர்வாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் மிகவும் பிடிவாதம் மற்றும் நேல் பீப்பிள். ஹீரோ கேட்குறான், உங்களுக்கு சிங்கியோ செட்டு நன்றாக தெரியுமா?
எஸ், எனக்கு அவங்களை நல்லா தெரியும். உங்கள் மாஸ்டருக்கும் அவங்களை நல்லா தெரியும். ஓ அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க வேண்டும். அது என்ன? ஹீரோ சொல்கிறான், நமது தண்டர் ஃப்ரீஸ் செட் சியோவின் டிவைன் பேலன்ஸ் ஒரு கிணை என்று மாஸ்டர் கூறினார். அது உண்மையப்பா? பேக்லி ஹூ உன்னிடம் அப்படி சொன்னானா? எஸ் அப்பா. அவன் ஏன் அப்படி சொன்னான்? டேய், நீ ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. த எமலி 3 பிளேஸ் டெஸ்ட் ஆகிவிட்டது. ஹீரோ வந்து அவங்க அப்பாக்களை சொல்கிறான், த டிவைன் மேனி பேலன்ஸ் மற்றும் கியோன்சி பேலன்ஸின் சாதனைகள் கூட இருக்க வேண்டும் இல்லையா? ஹீரோ அவங்க அப்பா சொல்கிறாங்க, சரி என்ன, இப்போதெல்லாம் நிறைய பீப்புளுக்கு தங்கள் பெயர்கள் கூட தெரியாது. தேவையற்ற விஷயங்களை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக உங்களை நீங்களே கவனித்து கொள்ளுங்கள். ஓ, நான் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். உன்னோட வாயை திறடா. அப்பா, இது என்ன? ஹீரோ அவங்க அப்பா சொல்கிறாங்க, எனக்கு வயிற்றெரிச்சல் வரும்போது நான் எடுத்துக்கூடும் மெடிசன் பில் இது. சீக்கிரமாக உன் வாயை தரடா. ஹீரோவில் அந்த மெடிசன் பில்லை வாயில் போட்டு முழுங்கிறான் ஹீரோ. அப்பா, ஆனால் இந்த மெடிசன் பில். ஹீரோ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ தூங்குவதற்கு முன்பு இன்னர் சர்க்குலேட் எனர்ஜி டண்டர் ஃப்ரீட் டெக்னிக் பயன்படுத்து. அது உன்னோட எனர்ஜி ஃபீல் பண்ண வைக்கும். ஹீரோ கேட்குறான், இது உண்மையிலே வயிற்று பிரச்சனைக்கு ஏற்ற மெடிசன் பில்லா? ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, ஆமாம், அது அப்படித்தான். இப்போது நீ போகலாம். ஹீரோ வர யோசிக்கிறான், மெடிசன் பில் எடுத்துக்கொள்ளும் போது இன்னர் எனர்ஜி அவர் ஏன் சுற்றி காட்டினார்? ஹீரோ வயிற்று பக்கத்தில் ஏதோ காற்று மாதிரி இது மாதிரி போகுது. ஹீரோலாம் கீழே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறான். இந்த மெடிசன் பில் எடுத்த காரணமா? ஹீரோ சுற்றி சும்மா ப்ளூ கலரில் ஃப்ளேம் வர எரியுது. எனக்கு இன்னும் சூடு ஏறி கொண்டு போகுது. நாட் எஸ்பெரி இந்த மெடிசன் பில். 1 லேட்டர் 2 hours டண்டர் ஃபிட் டெக்னிக் சியோனின் ஆர்ட் டெக்னிக். ஒரே நேரத்தில் ஏக்கல்லி ஆர்ட் டெக்னிக் பயன்படுத்தினான். தண்டர் ஃபிட் டெக்னிக் மற்றும் சியோன் ஆர்ட் டெக்னிக் ஆகியவை ஒரே மூலத்திலிருந்து கிடைத்தது. எனவே ஹாங்கிங் டெக்னிக் பயன்படுத்தி இரண்டும் ஒரே நேரத்தில் இயங்குவது கடுமையாக எதிர்ப்படுத்துவதில்லை. லீவ் ஒன் ஓப்பன். 4th எனர்ஜி முடிந்த பிறகு அவனோட கண்கள். வாட் ஒன் எர்த். இது எம்பாசிபிள். என்னோட இன்னர் எனர்ஜி 20 முதல் 30 ஆண்டுகள் மேல் அதிகரித்துள்ளது. அப்பா எனக்கு என்ன எடுத்து கொடுத்தார்? மற்ற மதிப்புமிக்க கிளான் போலவே நம்ம ஃபேமிலி சில எலிக்சர் மறைந்து விட்டதா? சரி, நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சியோயின் டிவைன் பேலன்ஸின் வழித்தோன்றர்கள். ஹீரோங்க அப்பால 2 சைடு மாற்றி மாற்றி நடந்து போய் நிற்கிறாரு. டைம் இருக்கும்போது நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். கதவு முன்னால் போய் நின்றுகிறாரு. ஓ, அவன் தாங்கியிருப்பானா? அவன் தாங்கவில்லை என்றால் நான் உதவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோங்க அப்பா அப்படியே நடந்து போய் நிற்கிறாரு. ஹீரோங்க அப்பா வேற யோசிக்கிறாரு, மகனை நீ எப்போது இவ்வளவு முன்னேறினாய்? அப்படியே திரும்பி பார்க்குறாரா, அப்புறம் எனக்கு ஏஸ் மட்டும் கொடுத்துருந்தா எனக்கு சலிச்சிருக்கும் போல. அப்படியே கதவு தாந்துன்னு உள்ளே போகிறாரா. என்ன, நீங்கள் எப்போது இங்கே வந்தீங்க? இப்போது தான். ஹீரோங்க அப்பா கேட்குறாங்க, நீ ஏன்டா இங்கே இருக்கிற? நீங்கள் ஏன் பின்னால் இருக்கிற ரூமில் ஓய்வு எடுக்கல? நான் உங்களுக்கு கொடுத்ததை வச்சு நீங்கள் என்ன செய்தீங்க? ஓ, எனக்கு அது பிடிச்சிருக்கு. பொய் சொல்லாத யோங் பங்க். எனக்கு இன்னும் இந்த டேபிளிலிருந்து அதை முகர முடிகிறது. அது இந்த ரூமில் எங்கேயோ இருக்கிறது. ஹீரோங்க அப்போ சொல்கிறாங்க, நான். இவன் சொல்கிறான், உன்னோட மூச்சில் கூட எனக்கு அந்த வாசனை வரவில்லை. நீங்கள் எடுக்கவில்லை இல்லையா? ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, மூக்குக்கு உள்ள நாயை போல் யாருக்கு தான் யோசனை சொல்ல முடியும்? உண்மையிலே சொல்லுங்க, நீங்கள் அதை என்ன செய்தீங்க? நான் அதை லிவானுக்கு கொடுத்தேன். நான் அதை உங்களுக்காக பெறத்துக்கு போராடினேன். நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க? காங்கலியுடன் சண்டைப்பட்ட குற்றப்பட்ட பிறகு அவர் திரும்பி வந்தார். ஹீரோங்க அப்பா சொல்கிறார், சிங்கியோ செட்டு நாங்கள் விஜயாங்குடன் சண்டையிட்டோம். எனவே காங் உள்ளே நோய்ந்தான். அவர் சொல்கிறார், ஒரு சின்ன பசங்க சண்டையில் பெரியவர் ஏன் தலையிட வேண்டும்? அது முக்கியம் இல்லை. வெளிப்படையாக குவான் காலி குத்த முடிந்தது. என்ன, அது உண்மையா? ஹீரோங்க அப்பா சொல்கிறாரா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உண்மைத்தான். அவர் கேட்குறாரு, குவான் எவ்வளவு மோசமாக காயமடைந்தான்? அவங்க பக்கத்தின் ஒரு சைடு இருந்தது. அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உறுப்புகள் காயமடையவில்லை. ஆனால் அவன் நரம்பு பிளேட் எனர்ஜியால் பாதிக்கப்பட்டன. தலையில் வச்சுக்கின்னு அட டேமிட். ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க, அவர் சீக்கிரமாகவே குணமாயிடுவார். நீ ஒரு முட்டாள். உன்னை பற்றி எனக்கு கவலையாக இருக்குது. லிவான் எங்கஸ்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறான். காலம் அவரை குணப்படுத்தும். ஆனாலும் நீங்கள் ஏன் அதை லிவானுக்கு கொடுத்தீங்க? என் மகனுக்கு அல்லியால் அதை தான் செய்ய முடியும். என்ன? அவன் 3 வயது தன் அம்மாவை இழந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டான். இப்போது அதை பற்றி யோசிக்கும்போது நான் உண்மையிலே அவனுக்காக எதுவும் செய்ததில்லை. ஆனால் உனக்கு என்ன? உனக்கு இந்த நோய் குணமாகவில்லை என்றால்
நீயும் 50 வயது ஆவத்துக்கு முன்னால் செத்து போயிடுவாய் உன் அப்பா மாதிரியே. ஹீரோங்க அப்பா சொல்கிறாரு, நான் இன்னும் இதை தாங்கிக் கொள்ள முடியும். உங்கள் குழந்தையாக இருந்திருந்தாலும் நீங்களும் இதைத்தான் செய்திருப்பீங்க. அடடா ஆமாம், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். உங்களை மட்டும் கவனித்து கொள்ளுங்கள். நீங்கள் சீக்கிரம் இறந்து விட்டால் கடுமையான வேதனை அனுபவித்து நைட்டு முழுவதும் காத்திருக்கிறேன். கோஸ்ட்டு போல மறைந்து போகுது. ஆள் மாறிக்குதா? அந்த இடத்துல எல்லாரும் உக்காந்துக்கிறாங்க சேரில். சரி, லியாவை கொல்லும் போது முயற்சி செய்ய போது தோல்வி அடைந்து விட்டீங்களா? ஆமாம் எல்டர். அப்படியே கத்துறா, முட்டாளுங்களே, நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் அதை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும். நீங்கள் செய்ததெல்லாம் அவங்க கவனத்தை அதிகப்படுத்துவது தாண்டா. அந்த இடத்தில் தவறாக முடிவெடுத்த கமாண்டரை நான் தூக்கிவிட்டேன். நிலைமைகளை தவறாக கணித்த லீடர் கண்களை திறந்தார். அவன் கேட்குறான், சரி, அது முரிமலைன்ஸுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா? நீங்கள் பொருட்களை கையாளும் முறை 100 ஆண்டுகளுக்கு முன்பு இதைவிட வேறுபட்டதா? அப்படியானால் யுவான் சேர்ந்தவர்களை அனைவரும் எப்படி வைப்பது? போதும், மறுபடியும் வாயை திறக்காத. குழந்தைகளை இப்போதைக்கு லியோங்கிக்கு திருப்பி அனுப்பினால் என்ன செய்வது? லீடர் சொல்கிறார், டூ இட். ஏக்லி ஹூ யங்கஸ்ட் டிசபிள் திறமைகளை கொண்டுள்ளார் என்பது தெளிவாகிறது. அவன் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்தனாக மாறுவதற்கு முன்பு நம்ம அவனை வெட்டி வீச வேண்டும். அந்த தாடிக்காரன் கேட்குறான், கைடோ, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? அந்த சின்ன பையன் 2 வாரியரை தோக்கடித்து விட்டான். அப்படியே அவன் ஸ்ட்ராங்காகிறதுக்கு முன்னால் நம்ம அவனுடைய சமாளிக்க வேண்டும் நினைக்கிறேன். என் குழந்தைகளை அனுப்ப என்னை அனுமதிப்புங்கள். இல்லை, இப்போதைக்கு முரிமலைன்ஸின் உள்ளவரை பயன்படுத்துவோம். நான் எதிர்பார்த்ததை விட காயங்கள் சீக்கிரமாக குணமாகிவிட்டது. அவரில் கை காட்டினே சொல்கிறாரு, யோங்குவா மற்றும் டோங்காவி வெளியேறவில்லை. பனிக்காலத்தின் அலைந்து திரிந்த லீ ஃபேமிலி தோட்டத்தின் தங்க அவர்கள் விரும்பினார் என்று தோன்றியது. அப்பா அவரை 2 ஒன்றாக உதைக்க முயற்சி செய்தார். ஹீரோவும் அப்பாவும் 2 பேரை வேண்டுகிறாங்க. நியூ இயர் வேறு நெருங்கி வந்தது. அன்று மதியானம். பாய், நம்மளே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.